السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر وقال أيضا لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்ட பரக்கத்தான இந்த மாதத்தினுடைய முதல் மாதத்தினுடைய இறுதியிலே அமர்ந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே மிஅராஜினுடைய அந்த பகலிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்நாள் முழுக்க எல்லா பரக்காத்துகளையும் அல்லாஹ் நிறைவாக நிரந்தரமான முறையிலே அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஷஅபானையும் அடைந்து ரமலானை நிறைவாக அடைந்த இந்த மாதத்திலே நிறைவான அமல்களை செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற அந்த விஷயத்தை அன்றைய நிகழ்வுடைய இரவிலே நாம் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இருந்த போதிலும் அன்றைய பகலுடைய ஜும்மா என்ற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே எண்ணற்ற நியமத்துகளை பெற்றிருக்கின்றார்கள். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மூமினான மனிதனுக்கு என்றைய தினம் சிறந்த தினம் என்பதாக பார்த்தோம் என்றால் லைலத்துல் கத்ருடைய இரவு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த தினம் எது என்பதாக பார்த்தோம் என்றால் மிஅராஜினுடைய இரவாக அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து வைத்திருக்கின்றான். காரணம், அல்லாஹ்வை நேரடியாக தரிசித்து அவனோடு உரையாடிவிட்டு அவனிடத்திலே நிறைய அன்பளிப்புகளை பெற்று வந்து அவருடைய அத்தாட்சிகளை நேரடியாக பார்த்த அந்த பாக்கியத்தை பெற்ற தினமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிஅராஜினுடைய இரவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே அந்த இரவு என்பது ஆக உன்னதமான இரவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். தொழுகையை பெற்று தந்த தினமாக அல்லாஹ் நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே அந்த தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா எவ்வளவோ அருள் குறைகளை அந்த இடத்திலே நேரடியாக அல்லாஹ் காண்பித்தான். அல்லாஹ் சொல்வான், லி நுரியஹு மின் ஆயாத்தினா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் மிஅராஜிற்கு அழைத்து சென்ற நோக்கமே என்ன தெரியுமா? நம்முடைய அத்தாட்சிகளை நேரடியாக நாம் காண்பிக்க வேண்டும், நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அழைத்து சென்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே சென்று பார்த்த ஒரு அற்புதமான பார்வை ஒன்றுதான். ஒரு ஆறை பார்க்கின்றார்கள். அந்த ஆறு பார்ப்பதற்கு மிக வெண்மையாக, பாலை விட வெண்மையாக அந்த ஆறு தோற்றம் இருக்கின்றது. அதை சுற்றி இருக்கக்கூடிய மண், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கஸ்தூரியை விட நறுமணம் கமரக்கூடிய ஒன்றாக அந்த ஆறு தோற்றம் இருக்கின்றது. அந்த ஆற்றினுடைய இரண்டு பகுதிகளிலே நிறைய கூஜாக்களை தண்ணீர் குடிப்பதற்கான அந்த பாத்திரத்தை அந்த இடத்திலே கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றது. அந்த பாத்திரங்கள் எல்லாம் மாணிக்கங்களால் மரங்களாலான ஒரு கூஜாக்களாக அந்த கூரை இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சிகளை பார்க்கின்றார்கள். பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திற்கு இருக்கின்றார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இது என்ன ஆறு? இது எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான்? இந்த ஆறினுடைய இரண்டு பகுதிகளிலே அல்லாஹ் தஆலா நிறைய குவளைகளை தண்ணீர் குடிப்பதற்காக முத்துக்களால் மாணிக்கங்களான அந்த குவளைகளை அல்லாஹ் தொங்க விட்டிருக்கின்றானே, என்ன காரணம் என்பதாக கேட்கும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த ஆறுதான் அல்லாஹ்வால் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஹவுதுல் கௌதர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகம் என்பதாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக விளக்கத்தை அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரம், சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே
திடீரென்று உறக்கத்தை மேற்கொள்கின்றார்கள், திடீரென்று தூங்குகின்றார்கள். சற்று சிறிது நேரம் தூங்கக்கூடிய அந்த தூக்கம் அதை தூங்கி முடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிரித்த வண்ணமாக சஹாபா பெருமக்களை முன்னோக்கி பார்க்கின்றார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன சிரிக்கிறீர்கள்? சிரிப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ அற்புதமான செய்தி கிடைத்ததை போன்று இருக்கின்றது என்பதாக ஆனந்தத்தோடு கேள்வியை கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா என்னுடைய இந்த சிறிய தூக்கத்திலே ஒரு வகையை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த வகையினுடைய சூரா என்ன தெரியுமா? இன்னா அஅதைனாக்கல் கௌஸர். நபியே நாயகமே, உங்களுக்கு ஹவுதுல் கௌஸர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றான் என்று வரக்கூடிய அந்த வசனம் இந்த நேரத்தில் எனக்கு இறங்கியது என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கின்றார்கள், தோழர்களே, ஹவுதுல் கௌஸர் என்றால் என்ன தெரியுமா என்பதாக கேட்க சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுஹு அலம் என்பதாக பதிலை சொல்லி முடித்து விடுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனடியாக சொல்கின்றார்கள், தோழர்களே, அந்த ஹவுதுல் கௌஸர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகம் எவ்வளவு பெரியது தெரியுமா? அந்த ஆறினுடைய நீளம் அகலம் எவ்வளவு தெரியுமா? ஒரு மனிதன் சாதாரணமாக பயணம் செய்தால், ஒரு மாத தொலைவிற்கு பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரத்தை சார்ந்த ஒன்றாக அந்த ஆறினுடைய நீளம் அகலம் அமைந்திருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத் என்னை சந்திக்க வர வேண்டுமானால் மறுமையிலே சந்திக்கும் இடம் என்பது ஹவுதுல் கௌஸர் தடாகத்தினுடைய அந்த இடத்திலே வந்தால் என்னை சந்திக்கலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அந்த தடாகத்திலே ஒரு மனிதன் நீர் அருந்தி விட்டால் அந்த நீருக்கு பின்பாக அந்த மனிதனுக்கு எந்த தாகமும் ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தடாகத்தை குறித்து நிறையவே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த தடாகம் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய நியமத். அதுவும் அல்லாஹ் தஆலா அந்த குறிப்பிட்ட இடத்திலே அந்த தடாகத்தை ஏற்படுத்தியது ஏன் என்பதாக கேள்வியை கேட்டு முஹத்திதீன்கள் அதற்கு விளக்கத்தை சொல்வார்கள். நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதர்களுமே தாங்கள் செய்த பாவத்திற்கு தோதுவாக இடுப்பளவுக்கு, கெண்டைக்கால் அளவுக்கு, முட்டிக்கால் அளவுக்கு, நெஞ்சு அளவுக்கு, கழுத்தளவுக்கு வியர்வையினுடைய ஆறிலே முங்கிக் கொண்டிருப்பார்கள். தான் செய்த பாவத்தின் காரணத்தினால் அந்த ஆறிலே அவர்கள் முங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரியன் எவ்வளவு உயரம் இருக்கும் தெரியுமா? நம்முடைய அளவிற்கு சொல்லும் நேரத்திலே சொல்வார்கள், ஒரு பனை உயரம் அளவுக்கு சூரியன் மிக சமீபத்திலே அமைந்திருக்கும். அந்த வெக்கை தாங்காமல் ஒவ்வொரு மனிதர்களுமே வெந்து கொண்டிருப்பார்கள். உடல் முழுக்க வெய்யர்வையால் நனைந்து கொண்டிருப்பார்கள். அந்த சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தாகத்தால் தவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஹவுதுல் கௌஸர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தினுடைய தண்ணீரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரத்தினால் தண்ணீர் வழங்கப்படும். யார் அந்த தண்ணீரை குடிக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அதற்கு பின்பு எந்த தாகத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். தாகம் இல்லாதவர்களாக அந்த மனிதர்கள் உலா வந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு தடவை சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே உஹது போர்க்களம் நடந்து முடிந்த 8 ஆண்டுகளுக்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே சொல்கின்றார்கள், தோழர்களே, நம்மை விட்டும் ஷஹீதாகிவிட்ட அந்த உஹது சுஹதாக்களுக்காக வேண்டி இப்போது ஜனாசா தொழுகை, மறைவான ஜனாசா தொழுகை, காயிபான தொழுகையை நடத்தப்படுகின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் மிக ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். 8 ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்பாக அந்த சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தொலை வைக்கின்றார்கள் என்றால் என்னவோ நிகழ்வு நடக்கப் போகின்றது என்பதாக மிக ஆச்சரியமான பார்வையோடு சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்க்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களுக்காக வேண்டி தொலை வைக்கின்றார்கள். உஹது போர்க்களத்திலே ஷஹீதான அந்த ஷஹீதுகளுக்காக வேண்டி அங்கே அடங்கியிருக்கக்கூடிய பிற மூத்தாக்களுக்காக வேண்டி தொலை வைக்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த முபாரக்கான முகத்திலே
பல மாற்றங்கள் தென்படுகின்றது. அந்த மாற்றத்தினுடைய தாக்கம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் இனிமேல் உலகத்திலே நம்மோடு இருப்பார்களா, இறுதி நாளை எட்டிவிட்டார்களா என்பதாக எண்ணும் அளவுக்குள்ள மாற்றங்கள் முகத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஜனாசாவை தொலை வைக்கின்றார்கள். தொலை வைத்து முடித்ததற்கு பின்பாக சஹாபா பெருமக்களுக்காக வேண்டி மிம்பரிலே ஏறுகின்றார்கள். மிம்பரிலே ஏறி சஹாபா பெருமக்களுக்கு பயான் செய்கின்றார்கள். அந்த பயானிலே மிக உருக்கமான முறையிலே சொல்லுகின்றார்கள், தோழர்களே, நான் என்னுடைய சமுதாயத்தை பார்த்து, என்னுடைய சமுதாயம் ஷிர்க்கிலே விழுந்துவிடும், அல்லாஹ்வை இணை வைக்கக்கூடிய அந்த இணையிலே விழுந்துவிடும் என்பதாக நான் பயப்படவில்லை. ஆனால் நான் பயப்படக்கூடிய செய்தி எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய சமுதாயம் உலகத்தினுடைய பொருளாதாரத்திலே முங்கி அதன் காரணத்தினால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வார்களோ என்பதை நினைத்துதான் நான் பயப்படுகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், தோழர்களே, மறுமையிலே என்னை சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த தடாகத்தினுடைய இடத்திலே வந்தால் என்னை மறுமையிலே சந்திக்கலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே 9 நபர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஹவுதுல் கௌசர் தடாகத்தினுடைய நீரை யார் அருந்த முடியும், யார் அருந்த முடியாது, யாருக்கு அந்த தடாகத்திலே வருவதற்கு தடை ஏற்படுத்தப்படும், தடுக்கப்படுவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். உலகத்திலே சில தலைவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள். அந்த தலைவர்கள் எல்லா நேரத்திலேயும் பொய் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உண்மை என்பதாக சில கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் பேசுவதெல்லாம் உண்மைதான் என்பதாக சொல்லிக்கொண்டே ஜால்ராத்திட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படி சில தலைவர்கள் வருவார்கள். இன்னும் அந்த தலைவர்களே சிலர் மக்களுக்கு மத்தியிலே அநீதமான முறையிலே நடப்பார்கள். அந்த அநீதிக்கு சில மனிதர்கள் உதவி செய்து கொண்டிருப்பார்கள். யார் இப்படி பொய்க்கு ஆதரவாக, அநீதிக்கு உதவியாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த மனிதர்கள் ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே என்னை சந்திப்பதற்காக, தண்ணீர் குடிப்பதற்காக வருவார்கள். அந்த மக்களுக்கு தண்ணீர் புகட்டப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மிக வேகமாக சொல்கின்றார்கள். தண்ணீர் புகட்டப்படக்கூடிய அந்த நேரத்திலே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனிதருடைய நீர் தடாகம் இருக்கின்றது. அதிலே அவருக்கு சொந்தமில்லாத ஒட்டகம் தண்ணீர் குடிப்பதற்காக வந்தால் அந்த ஒட்டகத்தை எவ்வளவு வேகமாக விரட்டி அடிக்கப்படுமோ அதை போன்று என்னுடைய நீர் தடாகத்திலே இந்த பொய்யுக்கு ஆதரவாக, அநீதிக்கு ஆதரவாக யார் அந்த தலைவர்களுக்கு ஒத்துழைத்தார்களோ அந்த மனிதர்கள் வரும் நேரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்படாது, அவர்களை விரட்டி அடிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்காக நாங்கள் வரும் நேரத்திலே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், உங்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், உங்களுக்கு பின்னால் வாழக்கூடிய மனிதர்கள் என்பதாக 3 வகையாக பிரித்து அறியப்படுகின்றது. அந்த மனிதர்கள் உங்களை சந்திப்பதற்காக வந்தால் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், தோழர்களே, உலகத்திலே யார் 5 நேரம் தொழுகைக்காக வேண்டி உது செய்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்கள் ஹவுதுல் கௌசர் தடாகத்திற்கு என்னை சந்திப்பதற்காக வரக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் உது செய்த ஒவ்வொரு உறுப்புகளும் இறங்கிக் கொண்டிருக்கும், பிரகாசத்தினால் இறங்கிக் கொண்டிருக்கும். அந்த பிரகாசத்தை வைத்து இவர்கள் மூமினான மனிதர்கள், இவர்கள் நல்லவர்கள், ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே தண்ணீர் கொடுப்பதற்கு தகுதியான மனிதர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய சபையிலே இப்னு சமக் என்று சொல்லக்கூடிய ஒரு இப்னு சிமாக் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக, ஒரு விடக்கு தண்ணீரை குடிப்பதற்காக வாய்க்கு அருகாமையிலே கொண்டு செல்கின்றார்கள். இப்னு சிமாக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு மிடக்கு தண்ணீரை குடித்ததற்கு பின்பாக
ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை பார்த்து அந்த இப்னு சிமாக் ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், பாதுஷா அவர்களே, மன்னர் அவர்களே, நீங்கள் தண்ணீரை குடித்தீர்களே, இந்த தண்ணீர் ஒரு மிடக்கு தண்ணீரை குடிப்பதற்கு அல்லாஹ் நசீபை தரவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்கின்றார்கள், ஒரு மிடக்கு தண்ணீர் உலகத்திலே எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய ஹசானாவினுடைய பாதியை செலவழித்து எங்காவது சென்று ஒரு மிடக்கு தண்ணீரை நான் குடிப்பதற்கு முயற்சி செய்வேன் என்பதாக சொல்கின்றார்கள். மீண்டும் இப்னு சிமாக் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் கேட்கின்றார்கள், தண்ணீர் குடித்து விட்டீர்கள், ஒரு மிடக்கு தண்ணீரை தாங்கள் குடித்ததற்கு பின்பாக அந்த தண்ணீர் சிறுநீராக வெளியேறவில்லை, கழிவாக வெளியேறவில்லை, அப்படி வெளியேறாமல் இருந்தால் தாங்கள் என்ன செய்வீர்கள் என்பதாக கேட்க ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த தண்ணீர் சிறுநீராக வெளியேறாவிட்டால் அதற்காக நான் என்னுடைய ஹசானாவினுடைய மீதி பாதியை செலவழித்தாவது அதை வெளியேற்றுவதற்காக நான் முயற்சி செய்வேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களை பார்த்து இப்னு சிமாக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், பொறுப்பிலே அமர்ந்திருக்கின்றீர்கள், அல்லாஹ் தந்த நியமத்தை நிறைவாக அனுபவித்துக் கொண்டு அதிலேயே மூழ்கி வாழ்கின்றீர்கள். ஆனால் ஒரு சிறுநீர் வெளியேற்றுவதற்காக அதற்கு தோதுவான ஒரு தண்ணீரை உள்ளே செலுத்துவதற்காக உங்களுடைய ஹசானாவை ஒட்டுமொத்தமாக காலியாக்கி என்பதாக சொல்லக்கூடிய தாங்கள் இந்த பொருளாதாரத்திற்குள்ளாகவே உருண்டு கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு மிடக்கு தண்ணீருக்காக அந்த தண்ணீர் சிறுநீராக வெளியேறுவதற்காக செலவழிக்கப்படுகின்றது என்பதாக சொல்லும் நேரத்திலே ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் தன்னுடைய தாடி நனையும் அளவுக்குள்ள தேம்பி அழுதார்கள். இந்த வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது உலகத்திலே சொல்லித் தருவார்கள். ஒரு மனிதன் தண்ணீர் எப்போது குடிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவார்கள். தாகம் வருவதற்கு முன்பாகவே அந்த மனிதன் தண்ணீர் குடிக்க வேண்டும். தாகம் வந்ததற்கு பின்பாக ஒருவன் குடித்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? ஒரு மனிதன் தாகம் மிகைத்து வரக்கூடிய அந்த நேரத்திலே தண்ணீரை குடித்தால் உடல் ரீதியான அவருக்கு சொல்லும் நேரத்திலே சொல்கின்றார்கள், பார்வை குறைபாடு ஏற்படும், உடலிலே மிக காய்ந்த தன்மை ஏற்படும் என்பதாக சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். மறுமையிலே எந்த தண்ணீரும் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த நிர்பந்தமான நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஹவுதுல் கௌதர் தடாகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரத்தின் மூலமாக அந்த தண்ணீரை பெற வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை அதிகமாக சொல்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அவருடைய சுன்னத்தான நடைமுறைகளை நாம் ஏற்று வாழ வேண்டும். அவர்கள் எந்தெந்த விஷயங்களை நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை நாம் ஏற்று வாழ வேண்டும். எந்த விஷயங்களை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்த்து வாழும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அந்த உன்னதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முபாரக்கான கரத்தினால் ஹவுதுல் கௌதர் தடாகத்தினுடைய தண்ணீரை அருந்தி தாகமே இல்லாமல் வாழக்கூடிய உயர்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருகின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை பெறக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.